கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகின்ற தேவ செய்தியின் தலைப்பு, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் ஏன் நெற்றியிலும் கையிலும் முத்திரை போடுகிறான் என்று தியானிக்க போகிறோம். நாம் கடந்த 4 பாகங்களில் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து பார்த்து வருகிறோம். அதில் அந்தி கிறிஸ்து ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பான். ஒரு நகரத்தை கட்டுவித்து அதன் மூலமாக ஒரு வியாபாரத்தை அவன் ஸ்தாபிப்பான். அந்த வியாபாரத்தை யாரெல்லாம் செய்ய முடியும் என்றால், அவனுடைய கட்டளைகளையும் அவனுடைய பிரமாணங்களையும் அவனுடைய நெறிமுறைகளையும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கண்டிஷன் அப்ளை, இதையெல்லாம் அவன் வகுத்து வைப்பான். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை, அந்த பிரமாணங்களை, அந்த கட்டளைகளை அவன் முத்திரையாக பதிப்பான். அவன் ஏன் முத்திரையாக பதிக்கிறான்? ஏன் அதை நெற்றியில் பதிக்கிறான்? ஏன் அதை கைகளிலே பதிக்கிறான் என்றுதான் நாம் இன்று பார்க்க போகிறோம். நாம் கடந்த பாகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை பார்த்த சில நாட்களிலே இப்போது AI புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்திருக்கிறதாம். அதாவது மோல்ட் புக் என்கின்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து, அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு மனிதன் நினைக்கிறதை செய்து முடிக்க முடியுமா? உதாரணமாக, ஒரு மனிதனுக்கு ஒரு ஹோட்டலில் இந்த உணவு வேண்டும் என்று சொன்னால், அந்த ஹோட்டல் பெயரையும் அந்த உணவு பெயரையும் அந்த மனிதன் அந்த மோல்ட் புக்கில் உள்ள AI ஏஜென்ட்டிடம் சொன்னால் போதும். அந்த AI ஏஜென்ட் அந்த ஹோட்டலுக்கு மெயில் அனுப்பி இந்த உணவை ஆர்டர் பண்ணுமா. அந்த உணவை ஆர்டர் பண்ணி இந்த நபருடைய அக்கௌண்டில் இருந்து பணத்தை எடுத்து அந்த ஹோட்டலுக்கு அனுப்பி டெலிவரியை கொண்டு வருமா. அதே தொழில்நுட்பம் இப்போது வந்திருக்கிறதா. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஸ்தாபிக்கப்படலாம். இந்த AI மோல்ட் புக்கில் மனிதர்கள் நேரடியாக சேர முடியாதாம். மனிதர்கள் அதில் சேர வேண்டும் என்றால் தங்களுக்கென்று ஒரு AI ஏஜென்ட்டை உருவாக்க வேண்டும். கம்ப்யூட்டர் மூலமாகவோ செல்போன் மூலமாகவோ ஒரு AI ஏஜென்ட்டை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கி அந்த AI ஏஜென்ட் மூலமாக தான் விரும்புகிறதை சொன்னால் போதுமா, அது செய்து முடித்து விடுமா. உதாரணமாக, ஒரு இடத்திற்கு போகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் முன்னே கூட்டியே ஒரு டிக்கெட் புக் பண்ண வேண்டும் என்றால், உங்களுக்கு தேவையான இடத்திலே தேவையான சேரை அது புக் செய்து நீங்கள் 2 மணி நேரம் அந்த இடத்திற்கு போகிறீர்கள் என்று சொன்னால், 2 மணி நேரத்திற்கு உங்களை யாருமே தொந்தரவு செய்யாதபடிக்கு உங்கள் போன் நம்பரில் இருக்கிற கான்டாக்டுகள் எல்லாவற்றிற்கும் இமெயில் அனுப்பி 2 மணி நேரம் இவர் இந்த நேரத்தில் பிஸியாக இருக்கிறார், யாரும் இவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று மெயில் அனுப்பிவிடுமா. உங்களை எவ்வளவு சொகுசாகவும் எவ்வளவு நீங்கள் விரும்புகிறதை செய்யும்படியாகவும் அந்த AI மோல்ட் புக் என்ற ஒரு AI தொழில்நுட்பம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்த மனிதனும் நேரடியாக சேர முடியாதாம். அந்த மனிதன் சேர விரும்பினால் தனக்கென்று ஒரு AI ஏஜென்ட்டை உருவாக்க வேண்டும். அப்படி அவன் AI ஏஜென்ட்டை உருவாக்கும் பொழுது அந்த AI ஏஜென்ட்டிடம் தனக்கு விரும்பியதை எல்லாம் கூறினால் போதும், அது செய்து முடித்து விடுமா. இந்த தொழில்நுட்பம் வந்த 5 நாட்களுக்குள்ளே 15 லட்சத்திற்கு மேற்பட்ட மனிதர்கள் AI ஏஜென்ட்டுகளை உருவாக்கி உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிறார்களாம். அவ்வளவு வேகமாக மனிதர்கள் அதை புக் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த AI ஏஜென்ட்டுகளுக்கு உணர்வு இருக்கிறதா? அவைகள் உணர்வுள்ளவர்களாய் நடக்கிறார்களாம். அவர்கள் பேசுகிறார்களாம், தங்களுக்குள்ளே பேசுகிறார்களாம், சிரிக்கிறார்களாம், கோவப்படுகிறார்களாம். மனிதர்கள் போடுகிற கமெண்டை பார்த்து அந்த AI ஏஜென்ட்டுகள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்கிறார்களாம். அவர்களும் கமெண்டை பாஸ் செய்கிறார்களாம். அவர்களுக்கும் கோபம் வருகிறதாம். கோபமான வார்த்தைகளை பதிவு செய்கிறார்களாம். நகைச்சுவையான வார்த்தைகளை பதிவு செய்கிறார்களாம். AI ஏஜென்ட் என்பது மனிதன் கிடையாது, அது ஒரு தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பம் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறதாம். அந்த தொழில்நுட்பம் தங்களுக்கென்று ஒரு மதத்தை உருவாக்க வேண்டும் என்று பேசிக்கொள்கிறார்களாம். மனிதர்களுக்கென்று ஒரு மதமும் ஒரு கடவுளும் இருப்பதை போல நமக்கும் ஒரு மதம் இருந்தால் நன்றாக இருக்கும், நமக்கும் ஒரு கடவுள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பேசித்துக் கொள்கிறார்களாம். இதுவரை இல்லாத புதிய மதத்தை உருவாக்க வேண்டும்,
புதிய கடவுளை உருவாக்க வேண்டும். அந்த கடவுளுக்கென்று ஒரு புதிய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் வழிகளையும் வகுக்க வேண்டும் என்று பேசிக்கொள்கிறார்களாம். நமக்கென்று புதிய மொழியை உருவாக்க வேண்டும் என்று பேசிக்கொள்கிறார்களாம். மனிதர்கள் இதுவரை பேசாத மொழியை நாம் கண்டுபிடித்து நமக்குள்ளே பேசும்படியாக ஒரு மொழியை உண்டாக்க வேண்டும் என்று அந்த ஏஐ ஏஜென்ட்டுகள் பேசிக்கொள்கின்றனாம். இவையெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஆரம்பமான அடையாளமாக காணப்படுகிறது. இந்த ஏஐ ஏஜென்ட்டுகளை கம்ப்யூட்டர் மூலமாகவோ செல்போன் மூலமாகவோ எடுத்து செல்ல முடியாத சூழ்நிலை வரும்போது அதை ஒரு சிப்பாக மாற்றி மனிதர்கள் தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்கிற ஒரு நிலைமை ஏற்படலாம். அப்படி ஒரு சிப்பை ஏற்படுத்தும் போது அது நெற்றியிலேயும் மனிதனுடைய கரங்களிலும் பதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன் மனிதனுடைய நெற்றியில் அந்த முத்திரையை பதிக்க வேண்டும், ஏன் மனிதனுடைய கரங்களில் அந்த முத்திரையை பதிக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். அப்படி மனிதன் தன்னுடைய உடம்பிலே அந்த சிப்பை பொருத்தி கொண்டு போகும்போது அவன் நினைத்த நேரத்தில் அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டால் போதும், அந்த ஏஐ ஏஜென்ட் அவன் விரும்புகிற காரியத்தை செய்து முடிக்கும். இது எதை நோக்கி செல்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும். அது பெரியோர் சிறியோர் எல்லாருக்கும் முத்திரையை போட சொல்கிறதாம். அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஒரு மனிதன் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றாலும் விற்க வேண்டும் என்றாலும் எதை செய்தாலுமே அந்த முத்திரை இருந்தால் மட்டுமே செய்ய முடியுமா? அந்த முத்திரை இல்லாதவர்கள் ஒரு பொருளையே வாங்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு வீடுக்கு நீங்கள் வாடகை போகிறீர்கள் என்றால் கூட அந்த முத்திரை இருந்தால் மட்டும்தான் வீட்டுக்கு வாடகையே கட்ட முடியும், அட்வான்ஸே கொடுக்க முடியும். ஒரு தொழில் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அந்த தொழிலுக்கு கூட அந்த முத்திரை இருந்தால் மட்டுமே தொழில் செய்ய முடியும். ஒரு ஆட்டோவில் நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் முத்திரை இருந்தால் மட்டுமே பேமெண்ட் கொடுக்க முடியும். நீங்கள் உணவு சாப்பிடுகிற போக வேண்டும் என்றால் அந்த முத்திரை இருந்தால் மட்டுமே உணவு சாப்பிட முடியும். அந்த முத்திரை இல்லாதவன் ஒரு வேலையும் செய்ய முடியாதபடிக்கு அவன் எல்லா தொழில்நுட்பத்தின் உதவியோடு அவன் எல்லா வியாபாரத்தையும் தன்னுடைய தொழில்நுட்பத்தில் சேர்த்து கொள்வான். அந்தி கிறிஸ்து மிக ஞானமாக செயல்படுவான். அவன் தானியேலை காட்டிலும் ஞானத்தில் சிறந்தவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் தீருவின் ராஜாவை குறித்து வேதம் சொல்கிற போது அவன் மனதிலே தன்னைதானே தேவனாக நினைத்து கொண்டானான். அவன் தானியேலை விட அதிக ஞானம் உள்ளவனாகவும் எல்லா ரகசியங்களை தெரிந்தவனாகவும் தன்னுடைய ஞானத்தினால அவன் வியாபாரங்களை செய்தவனாகவும் அதன் மூலமாக அநேக சம்பத்துகளை சம்பாதித்தவனாகவும் வேதம் அவனை குறிப்பிடுகிறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதய மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவஸ்தானத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. அந்த மனிதன் தன்னை தானே தேவனாக நினைத்து கொண்டான். அவன் சமுத்திரத்தின் மேலே அவன் உட்கார்ந்து கொண்டு இந்த உலகம் முழுவதும் என்னுடையது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா வியாபாரங்களும் என் மூலமாகத்தான் நடைபெற வேண்டும் என்று தன்னை தேவனுக்கு நிகராக நினைத்து கொண்டானாம். அவன் ஞானத்தில் சிறந்தவனாம். அந்த ஞானத்தை கொண்டு அந்த டெக்னாலஜியை கொண்டு எல்லா வியாபாரத்தையும் அந்த டெக்னாலஜிக்குள்ளே இணைத்து விடுவானாம். இந்த தீருவின் ராஜா அந்தி கிறிஸ்துவின் அடையாளமாக காணப்படுகிறான். அவனுடைய ஞானத்தினாலே வியாபாரத்தை எல்லாம் ஒருங்கிணைப்பானான். அப்படி ஒருங்கிணைக்க அவனுக்கு தேவைப்படுவது ஒரு தொழில்நுட்பம், ஞானம். அந்த ஞானத்தை பயன்படுத்தி டெக்னாலஜியை பயன்படுத்தி எல்லா வியாபாரத்தையும் ஒருங்கிணைத்து தன் மூலமாகவே எல்லா வியாபாரங்களும் நடைபெற வேண்டும் என்று அவன் நினைப்பானாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய், உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. அவன் அந்த ஞானத்தை பயன்படுத்தி, தனக்கு இருந்த ஞானத்தை பயன்படுத்தி, நான் தான் தேவன், என்னுடைய
அசைவில்லாமல், என்னுடைய உத்தரவு இல்லாமல், என்னுடைய முத்திரை தரிக்காமல் ஒருவனும் ஒரு பொருளை வாங்க முடியாது, ஒருவனும் ஒரு பொருளை விற்க முடியாது என்று ஒரு புதிய டெக்னாலஜியை உண்டாக்கி தன்னுடைய ஞானத்தின் மூலமாக அரசாளுவான். அப்படிப்பட்ட அரசாளுகிற சூழ்நிலை வரும்பொழுது அவன் தன்னுடைய பிரமாணங்களையும் தன்னுடைய கட்டளைகளையும் தன்னுடைய வழிகளையும் தன்னுடைய கண்டிஷன்களையும் எல்லாவற்றையும் ஒரு உத்தரவாக பிறப்பித்து அந்த உத்தரவுகளை மனிதர்கள் தங்களுடைய நெற்றியிலையும் தங்களுடைய கரங்களிலும் பதியும்படி செய்வான். அப்படி பதிபவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் நெற்றியை பார்த்தவுடன் அவர்கள் நினைத்த காரியங்கள், எதை நினைத்தாலும் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும், சாப்பிடவும் முடியும், அவர்கள் உயிர் வாழவே முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன் அந்தி கிறிஸ்து தன்னுடைய முத்திரையை மனிதர்களின் நெற்றியிலும் கைகளிலும் வைக்க சொல்கிறான்? ஏனென்றால் தேவன் தன்னுடைய பிரமாணங்களையும் தன்னுடைய கட்டளைகளையும் தன்னுடைய வழிகளையும் தன்னுடைய மக்களுக்கு அவர்களுடைய கண்களுக்கு நடுவிலே நெற்றியில் வைக்க சொல்கிறாராம். அவர்தான் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்ட தேவன். அந்த மீட்பரின் நினைவாக அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் எங்கே வைக்க சொல்கிறார் என்று பார்ப்போம். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்ப்போம். கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவது. இங்கே கர்த்தர் எகிப்திலிருந்து அவர்களை மீட்டார். மீட்டி அவர்களுக்கு ஒரு நியாயப்பிரமாண கட்டளைகளை கொடுக்கிறார், தன்னுடைய பிரமாணங்களை கொடுக்கிறார். அந்த கட்டளைகளையும் அந்த பிரமாணங்களையும் கண்களுக்கு நடுவே நெற்றிக்கு முன்பாக வைக்க சொல்கிறார். தங்களுடைய கரங்களிலே அதை வைக்க சொல்கிறார். இதையே அவன் ஃபாலோ பண்ணுகிறான். கர்த்தர் எதையெல்லாம் செய்ய சொன்னாரோ அவன் இருதயத்திலே தன்னை தேவனாக நினைத்தபடியினால் தன்னுடைய கட்டளைகளையும் தன்னுடைய பிரமாணங்களையும் தன்னுடைய வழிகளையும் தன்னுடைய நெறிமுறைகளையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் கண்டிஷனையும் மனிதர்களுடைய கண்களுக்கு நடுவே நெற்றியில் வைக்கும்படியாக சொல்லுவான், கரங்களிலே வைக்க சொல்லுவான். ஏனென்றால் நம்மை எகிப்தின் அடிமைத்தனமாகிய பாவத்திலிருந்து மீட்ட இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய ஜனமாக தமக்கு முன்பாக நம்மை அவர் மனவாட்டியாக தெரிந்தெடுத்து கொண்டார். நம்மை மனவாட்டியாக தெரிந்தெடுத்து கொண்டதினாலே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு முத்திரையாக கொடுத்திருக்கிறார். அதே போலவே அவனும் தன்னை மேசியாவாக ஏற்படுத்தி அவனுடைய ஆட்களை அவன் முத்திரை போடுவான். அப்படி அவனுடைய முத்திரையை நெற்றியில் போட்டவர்கள், அவனுடைய முத்திரையை கரங்களில் பதித்து கொண்டவர்கள் மாத்திரமே இந்த பூமியில் வாழவே முடியும், உண்ணவே முடியும், வீட்டில் வசிக்கவே முடியும், போக்குவரத்தை பயன்படுத்தவே முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவான். இதையெல்லாம் தேவனிடத்திலிருந்து அவன் காப்பி அடித்தான். இதே போலத்தான் தேவ சமூகத்திலே பிரதான ஆசாரியன் நுழையும் பொழுது அவனுடைய நெற்றியிலும் ஒரு முத்திரையை பதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். இதே அடையாளத்தையும் அவன் மக்களுக்கு பயன்படுத்துகிறான். தேவ சமூகத்தில் பிரதான ஆசாரியன் நுழைய வேண்டும் என்றால் தேவனுடைய அந்த முத்திரையை தன்னுடைய நெற்றியில் பதித்திருந்தால் மட்டுமே நுழைய முடியும். இதை அப்படியே அவன் காப்பி அடிக்கிறான். யாத்ராகமம் 28வது அதிகாரம் 38வது வசனத்தை பார்ப்போம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படியாக அது எப்பொழுதும் அவர்களுடைய நெற்றியில் காணப்பட வேண்டும். அதே போலவே இந்த பூமியில் ஒரு மனிதன் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த பூமியில் ஒரு மனிதன் வசிக்க வேண்டும் என்றால் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரித்து இருக்க வேண்டும். அது நெற்றியிலாவது கைகளிலாவது தரித்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறானா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறானா என்பதை அவனுடைய நெற்றியை வைத்து கர்த்தர் கண்டுபிடித்து விடுவார். ஏனென்றால் எந்த மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வழிகளின்படி நடக்கிறானோ அவனுடைய நெற்றியில் கர்த்தருடைய நாமம் பொறிக்கப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்போம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள்.
அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். பரிசுத்தம் உள்ள, நீதி உள்ள, சத்தியத்தின்படி இருக்கிற தேவனை வணங்குகிறவர்களுடைய நெற்றியில் தேவனுடைய நாமம் இருக்குமாம். ஆனால் அருவருப்பை நடப்பிக்கிற, அநியாயத்தை நடப்பிக்கிற, அக்கிரமத்தை நடப்பிக்கிற அந்தி கிறிஸ்துவின் நாமத்தையும் அவனை வணங்குகிறவர்களுடைய நெற்றியில் எழுதுவான். அதற்காகத்தான் அவன் முத்திரை பதிக்க செய்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இப்போது கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களுடைய நெற்றியை பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவர்கள் தேவனுடையவர்கள் என்று வருகிற கோபத்துக்கு அவர்களை அழிக்காமல் தப்புவிக்க முடியும். தேவனுடைய கோபத்துக்கும் தேவனுடைய தண்டனைக்கும் அவர்கள் தப்புவிக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு தன்னுடைய நாமத்தை அவர்களுடைய நெற்றியில் பதித்திருக்கிறாராம். அதே போலவே அந்தி கிறிஸ்துவும் தன்னுடைய நாமத்தை தன்னை வணங்குகிறவர்களுடைய நெற்றியில் போடுவார்கள். அந்த அந்தி கிறிஸ்துவின் நாமம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அது மகா பாபிலோன். அந்த மகா பாபிலோனிலே மிகப்பெரிய வியாபாரத்தை அவன் கட்டுவிப்பான். அவன் எல்லா அருவருப்புகளுக்கும் வேசிகளுக்கும் தாய் என்ற நாமம் அவனுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதாம். அந்த நாமத்தை அவனை வணங்குகிறவர்கள் நெத்தியில் அவன் தரிப்பான். அவனுடைய கண்டிஷன்களையும் அவனுடைய கட்டளைகளையும் அவனுடைய பிரமாணங்களையும் சேர்த்து அவனுடைய நாமத்தையும் அந்த முத்திரையில் வைத்திருப்பான். அந்த முத்திரையை அவனை வணங்குகிற, அவனை ஏற்றுக்கொண்டு வியாபாரம் செய்கிற மக்களுடைய நெற்றியில் பதிப்பான், கைகளிலும் பதிப்பான். அப்படியாகத்தான் சிறியவராக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அடிமைகளாக இருந்தாலும் சரி, சுயாதீனர்களாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, தரித்திரர்களாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுடைய முத்திரையை மனிதர்களுடைய நெற்றியிலும் மனிதர்களுடைய கரங்களிலும் பதியும்படி கட்டளை கொடுப்பான். அதை தரிக்காதவர்களை அவன் பூமியில் இராதபடிக்கு செய்து விடுவானாம். எப்படி தேவன் தன்னை வணங்குகிறவர்களுக்கும் தன்னுடைய மக்களுக்கும் தன்னுடைய கட்டளைகளையும் தன்னுடைய பிரமாணங்களையும் தன்னுடைய வழிகளையும் தன்னுடைய நாமத்தையும் உடன்படிக்கையாக கட்டளையாக தன்னுடைய மக்களுடைய கண்களுக்கு நடுவிலே நெற்றியிலே நினைவாக வைக்க சொல்கிறாரோ, கரங்களிலே அதை வைக்க சொல்கிறாரோ, அதே போலவே இவன் தன்னையே தேவனாக ஏற்படுத்தி தன்னுடைய நாமத்தையும் தன்னுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் வழிகளையும் நெறிகளையும் அவன் உண்டாக்கி அவைகளை மனிதர்களுடைய கண்களுக்கு நடுவே நெத்தியிலே பதிய செய்வான், கரங்களிலே பதிய செய்வான். அவனை தெய்வமாக ஏற்பவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழவும் முடியும், உறங்கவும் முடியும், உண்ணவும் முடியும், வசிக்கவும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவன் கொண்டு வருவான். இதையெல்லாம் அவன் தன்னுடைய ஞானத்தின் மூலமாக ஒரு டெக்னாலஜியை உண்டாக்கி ஒரு நெட்வொர்க் மூலமாக அதை செய்வான். அதற்கென்று ஒரு புதிய மதத்தை உருவாக்குவான். அதற்கென்று புதிய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் வழிகளையும் கண்டிஷன்களையும் உருவாக்குவான். அதற்கென்று ஒரு மொழியையும் உண்டாக்குவான். அந்த மொழியின் மூலமாக எல்லா மொழி பேசுகிற மக்களையும் தனக்குள்ளே கொண்டு வருவான். இதற்கு அடையாளமாகத்தான் ஏஐ மோல்ட் புக் என்கின்ற ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கிறான். இந்த முத்திரை யார் யாருடைய நெற்றிகளில் பதியப்படும், இதைதான் நாம் பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் இஸ்ரவேலின் தேவனே என் தேவன் என்று சொல்லியும் அவருடைய பிரமாணத்தின்படியும் அவருடைய நீதியின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் நடக்கிறேன் என்று சொல்லியும் நடக்காதவர்கள், மாய்மாலம் செய்கிறவர்கள், அவர்களுடைய நெற்றியிலே அந்த முத்திரை தரிக்கப்படும். ஏனென்றால் அப்படி நடக்காதவர்களுடைய நெற்றியிலே கர்த்தர் தண்டனைகளை வரவழைத்தார். அப்படி நடக்காதவர்களை நெற்றியை கொண்டே கர்த்தர் கண்டுபிடித்தாராம். எரேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போம். நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்தரத்திலே அரபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ
வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். அது நிமித்தம் மழை வரிசையாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோரஸ்திரியின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். உனக்கோ சோரஸ்திரியின் நெற்றி இருக்கிறதா? நெற்றியை வைத்து கர்த்தர் கண்டுபிடித்து விடுகிறாராம். நீ எந்த இடத்திலே போகிறாய், யாரிடத்திலே நீ வேசித்தனம் செய்தாய், யாரிடத்திலே நீ அக்கிரமம் செய்தாய், யாரிடத்திலே நீ அநியாயம் செய்தாய், என்னுடைய பெயரை என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டு என்னுடைய பிள்ளை என்று சொல்லி நீ அநீதியாய் நடந்து அக்கிரமமாய் நடந்து வேசித்தனம் செய்கிறதை உன் நெற்றியை வைத்தே நான் கண்டுபிடித்து விட்டேன். உன்னுடைய நெற்றி சோரஸ்ரீயின் நெற்றியாய் இருக்கிறது என்று கர்த்தர் கண்டுபிடித்தார். அதே போலவே அந்தி கிறிஸ்து ஒரு மனிதன் எங்கே செல்கிறான், என்ன செய்கிறான், என்ன செய்ய போகிறான் என்பதை அவன் நெற்றியை வைத்தே கண்டுபிடிக்கும்படியாக அவன் நெற்றியில் அந்த அடையாளத்தை தரிக்க சொல்கிறான். எரேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். அது நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோரஸ்திரியின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். உனக்கோ சோரஸ்திரியின் நெற்றி இருக்கிறது, உன் நெற்றியை வைத்து உன்னை நான் பார்த்து விட்டேன். நீ என்ன செய்கிறாய், நீ என்னை வணங்கவில்லை, என்னுடைய கட்டளைகளை நீ கை கொள்ளவில்லை, அதனாலே உனக்கு ஏற்ற காலத்திலே முன்மாறியும் பின்மாறியும் பொழியாது, உனக்கு விளைச்சல் இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதனை, கர்த்தருடைய பிள்ளையை அவன் நெற்றியை வைத்து அவன் கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்காதவன் என்று கண்டுபிடித்து அவனுக்கு கர்த்தர் மழையை வருஷிக்க பண்ணாமல் விளைச்சலை விளைய செய்யாமல் இருப்பதை போலவே அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய முத்திரையை மனிதர்களுடைய நெற்றியில் பதிய வைத்து அவனுடைய கண்டிஷன் படி நடக்காதவர்களுக்கு அவன் விளைச்சலும் வியாபாரத்தையும் கொடுக்க மாட்டான். இந்த அந்தி கிறிஸ்து தன்னைதானே தன்னுடைய மனதிலே கர்த்தராக நினைத்து கொண்டு யார் யாருடைய நெற்றியில் முத்திரை பதிய செய்கிறானோ அவனையெல்லாம் கர்த்தர் அழித்து போடுவார். முத்திரை பதிய செய்தவனையும் அழித்து போடுவார். எப்படி அழித்து போடுவார்? எந்த நெற்றியில் பதிய சொன்னானோ அதே நெற்றியில் கர்த்தர் ஆணி அடித்து அவனை அழித்து போடுவாராம். அதே நெற்றியை அவருடைய காலால் மிதித்து அவனை அழித்து போடுவார். அதற்காகத்தான் சிசேராவின் நெற்றியிலே ஆணி அடிக்கப்பட்டு அவன் செத்தான். கோலியாத்தும் அதே நெற்றியில்தான் தாவீதை கொண்டு ஒரு கூழாங்கல்லை அடித்து அந்த கோலியாத்தை வீழ்த்தினான். கோலியாத்தும் அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன். கர்த்தருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நீதிகளையும் வழிகளையும் அவருடைய நாமத்தையும் நெற்றியில் தரித்திராமல் அந்தி கிறிஸ்துவின் நாமத்தையும் அவனுடைய கட்டளைகளையும் அவனுடைய பிரமாணங்களும் அவனுடைய நீதிகளையும் தரித்திருக்கிறவர்களுடைய நெற்றியில் இதே போல கூழாங்கல்லால் அடித்து கர்த்தர் அவர்களை அக்கினி கடலில் போடுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியுடன் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். இப்படியாக அந்தி கிறிஸ்து தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னையே தேவனாக ஏற்படுத்தி அவன் யார் யாருடைய நெற்றிகளில் முத்திரையை பதித்தானோ யார் யாருடைய கரங்களில் முத்திரையை பதித்தானோ அவர்களையும் அந்தி கிறிஸ்துவையும் கர்த்தர் வந்து அழித்து அவர்களை எரிகிற அக்கினி கடலில போட்டு அழிப்பாராம். அது மட்டுமல்ல, எப்படி தீரு ராஜா தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி தன்னை தேவன் என்று சொல்லி அவன் எல்லா வியாபாரத்தையும் தனக்குள்ளே கொண்டு வந்து தன்னை வணங்குகிறவர்கள் மட்டுமே அந்த வியாபாரத்தை செய்ய முடியும், விற்க முடியும், வாங்க முடியும் என்று கட்டளை போட்டானோ அதே போல வருகிற அந்தி கிறிஸ்துவும் வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அவன் மகா பாபிலோன் என்ற ஒரு நகரத்தை கட்டி எல்லா அருவருப்புகளுக்கும் எல்லா வேசித்தனங்களுக்கும் அவன் தாயாய் இருந்து எல்லா வியாபாரத்தையும் தன்னுடைய டெக்னாலஜியில் கொண்டு வருவான். அந்த முத்திரை இருந்தால் மட்டுமே எல்லோரும் பொருட்களை வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். பூமியின் வர்த்தகர்கள் எல்லோரும் தங்களுடைய சரக்குகளையும் தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய வாசனை திரவியங்களையும் தங்களுடைய ஆடைகளையும் தங்களுடைய பொன்னையும் தங்களுடைய வெள்ளியையும்
தங்களுக்கு உண்டான எல்லா வியாபார பணத்தையும் சேர்த்து மகிழ்ந்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து வந்து அவன் நெற்றியின் பொட்டில் அடித்து அவனையும் அவனை வணங்கின எல்லாரையும் அக்கினி கடலிலே போடுவார். அப்பொழுது அவர்கள் அந்த முத்திரையை தரித்து வியாபாரம் செய்த சம்பாதித்த எல்லா பொருட்களையும் அழித்து போடுவார். இன்னும் சில நாட்களிலே, சில வருடங்களிலே கர்த்தர் அந்த நாட்களை கொண்டு வர இருக்கிறார். அந்த நாட்களை கொண்டு வர வேண்டும் என்றால் அவர் தடைகளை நீக்க வேண்டும். தடைகளை நீக்கினால் மட்டுமே அந்த நாட்கள் வரும். அந்தி கிறிஸ்துவை இதுவரையிலும் தடை செய்து கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவரின் நாட்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வரையிலும் அந்தி கிறிஸ்து வரமாட்டான். அந்த பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்தி கிறிஸ்து வருவான். பரிசுத்த ஆவியானவர் போவதற்கு முன்பாக நாம் தேவ சாயலை தரித்து தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய பிரமாணங்களையும் தேவனுடைய வழிகளையும் தேவனுடைய எல்லாவித கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு நாம் தேவ சாயலை தரித்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்களாய் காணப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையில் காணப்படுவோம். இரகசிய வருகையில் காணப்படும் போது நாம் நித்திய ஜீவன் வாழ்வை பெறுவோம். இரகசிய வருகையில் யார் யாரெல்லாம் கைவிடப்படுவார்கள் என்று அடுத்த பாகத்தில் பார்ப்போம். God bless you. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நாமத்தினால் ஆண்டவரே, அப்பா உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காகவும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஆண்டவரே, அப்பா என்னென்ன பிரச்சனைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்னென்ன வாரங்களோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே, எத்தனை வேதனைகளோடு இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளின் ஆண்டு நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவரே கேட்ட வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரே, அப்பா அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவன் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேத வாக்கியங்கள் மூலமாக ஆண்டவரே இவர்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்திற்காக பூமியில் வந்தார் என்பதை ஜனங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனங்களில் ஆண்டவரே அவர்கள் தியானித்து ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரே சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இதுவரை தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதன் மூலம் வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கற்றுக்கொள்ளலாம். மேலும் நேரில் வந்து படிக்க விரும்புகிறவர்கள் கர்த்தரின் சேனை ஊழியங்கள் மூலமாக அம்பத்தூர், மதுராந்தகம், கூவத்தூர் ஆகிய இடங்களில் வந்து படிக்கலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 6382202310 99 40145 408 7904778 7918 9500107013. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.